நானும் பாரதி முதல்ல டைரக்ட் பண்ண போகிறோம் ஸ்ரீதர் சார்கிட்ட போய் சொன்னோம். ஏன்னா நாங்கள் 3 வருஷம் தான் இருந்தோம் ஸ்ரீதர் சார்கிட்ட. அதுக்கப்புறம் போய் ஸ்ரீதர் சார்கிட்ட சொல்கிறோம். சொன்ன உடனே என்னது டைரக்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார், பன்னீர் புஷ்பங்கள். அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், எப்போவாவது நான் கேமராவில் என்ன லென்ஸ் போட்டேன்னு பார்த்துருக்கீங்களா? நான் ஏன் லாங் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஏன் க்ளோஸ் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்போவாவது நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு? இப்போ அவன் அருண் சொன்ன மாதிரி எனக்கும் அவர் பேர் கூப்பிட மாட்டார்ன்ற பயலாம் இருந்தது, ரொம்ப நாளாக இருந்தது. அவர்கிட்ட போய் நம்ம என்ன பார்க்குறோம், அப்படியே யோசிப்போம் என்ன பண்ணலாம் அப்படி கேள்வி கேட்டார். எங்களுக்கு ஒரே அப்படியே ஒரு மாதிரி, ஏன்னா அவருக்கு என்னென்னா அக்கறை, நல்லா வரணும், பசங்க நம்ம பேரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு அக்கறை அன்னைக்கு அவருக்கு. நான் சொல்கிறதெல்லாம் 81 when I was 24 I did my first film. ஸோ அப்போ அவர்கிட்ட போய் கேட்கும்போது ஒரு 3 படம் தானே ஒர்க் பண்ணாங்க, என்ன தெரியும்னு சொல்லி பயங்கரமாக இதானார். ஆனால் எங்கள் படத்தோட ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு நாளைக்கு காலையில் 2 பேர் வீட்டுக்கு வாங்கினார். வீட்டுக்கு போன உடனே பூஜை ரூமில் கூட்டிகிட்டு போய் ஆரத்தி எடுத்து எங்களை அதை தொட்டு கும்பிட சொன்னார். அந்தளவுக்கு அவர் சந்தோஷமாயிட்டார். அது மாதிரி தான் எல்லா டைரக்டர்ஸும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நாளைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா எங்களை விட சந்தோஷப்படுறவர் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த சந்தோஷத்துக்காக நான் 24ஆம் தேதி காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சந்தோஷம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படின்னு இந்த டீமை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேம், யூ ஹேவ், அதாவது என்னென்னா ஏதோ சம்திங் இருக்குப்பா உன் முகத்தில், நீ நல்லா உருவம் பண்ணி